ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் போடுறீங்கல்ல, நீங்க தான் இந்த சமூகத்தோட மிகவும் ஆபத்தான கூட்டம். சினிமாவுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் வித்தியாசம் தெரியாத அறவைக்காட்டு தற்கொலை கூட்டம். திமுகவின் சரி, செந்தில் பாலாஜியின் சரி, போலீஸ் 10ல உளவுத்துறை என்ன பண்ணுது? ராஜாஜியோட பக்தவாச்சலம், காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதாவோட விஜய் பெரிய ஆளா? அவங்களுக்கு செய்யாத சரியா திமுக உங்களுக்கு செஞ்சிட போது. இதுவும் நீங்க கேட்ட இடம் தான். ஆனா முதல்ல நீங்க கேட்ட இடம் இதோட சின்னது. இன்னும் 100 பேர் சேர்ந்து செத்துருப்பாங்க. சூடான சுண்டல் விஜய் பசங்க மென்டல் பாடுற தற்கொலை கூட்டத்துக்கு 20,000 50,000 போலீஸ் கொடுத்தாலும் அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு முதல்ல ஒரு சுய ஒழுக்கம் வேணும், உங்களுக்கு சுய கட்டுப்பாடு வேணும். அரசாங்கத்தை பார்த்து இவ்வளவு கேள்வி கேட்கற நீங்க விஜயை பார்த்து ஒரே கேள்விதான். உங்களோட தொண்டரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். காலையில 8:30 மணிக்கு கூட்டம்னா நைட் 8 மணிக்கு வந்து உட்கார ஒரு முட்டாள் அறவைக்காடு கூட்டம் இருந்தும் தெரிஞ்சும் 8:45 நாமக்கல்ல பேசுவேன்னு சொல்லிட்டு நீங்க 8:30 சென்னையில இருந்தே கிளம்புறீங்க. ஏன் இருக்கிறவங்க பார்த்தா மனுஷனா தெரியலையா? அங்க இருக்கிறவங்க புள்ள குட்டி இல்ல, எல்லாம் உங்களை பார்க்கணும், உங்களை ஒரு தலைவரா ஏத்துட்டு தானே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சோறு தண்ணி கொடுத்தீங்களா? முதல்ல 8 மணி நேரம் 9 மணி நேரம் உங்க தொண்டர்களையும் கட்சிக்காரங்களையும் நிக்க வைக்கிறீங்க. உங்க வீட்டு குடும்ப ஆளு இந்த மாதிரி பண்ணுவீங்களா? நீங்க நாமக்கல்ல வந்து பேசிட்டு கரூர் போனீங்க, போற வழியில ஒரு 2000 3000 பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தோன்னே எதுக்கு அவங்க அவாய்ட் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு எதுக்கு உள்ள ஓடுறீங்க? எதுக்கு பஸ்ஸுக்குள்ள ஓடணும்? அவங்கள பார்த்து கையெழுத்திட்டு போயிருந்தா அவங்க பின்னாடியே வராம இருப்பாங்க. உங்களுக்கு அப்படி இல்ல, எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்தணும். ஒரு பெரிய மாஸ் காட்டணும், அலைக்கடல்னு அவங்களுக்கு காட்டணும். அப்படியே கட்டுக்கடங்கால் கூட்டம், அலைக்கடல் கூட்டம், கரூர் திணறது, இதெல்லாம் பார்த்து நீங்க ரசிக்கிறீங்க. அங்க 4 பேர் மயக்கம் போடுறாங்க, அதை பார்த்து நீங்க ரசிக்கிறீங்க. ஒரு இடத்துல ஃபுல் பிரஷர், ஃபுல் கிரௌட் இருக்குன்னு தெரியுது. ஏன் பேருந்து போய் அந்த கிரௌட் நடுவுல நிறுத்தணுமா? ஒரு 100 மீட்டர் தள்ளி நிறுத்தி அங்க இருந்து பேசிருந்தா என்ன? உங்களுக்கு அப்படிலாம் இல்ல. ரோட்ல பார்க்கும்போது அப்படியே உங்க பேருந்தை சுத்தி ஃபுல் ரஷ் ஆகணும். உங்களுக்கு டிஆர்பி ஏறணும். உங்களுக்கு அப்படியே கட்டுக்கடங்காத மாச காட்டணும். நீங்க வந்து பேருந்தை நிறுத்தின உடனே அந்த இடம் அப்படியே எக்ஸ்ப்ளோட் ஆகுது, அந்த இடம் அப்படியே பிதுங்குது. நீங்க பேருந்தை நிறுத்தின உடனே 4 பேர் மயக்கம் போட்டாங்க, 2 பேர் செத்துட்டாங்க. இதோட கொடுமை என்னன்னா 2 பேர் செத்ததை பார்த்தும் அதை வீடியோ எடுத்துட்டே உங்களை பார்த்து சிரிச்சுட்டே வீடியோ எடுக்கிற ஒரு தற்கொலை கூட்டம். அதை பார்த்தும் நீங்க பேச்ச நிறுத்தாத ஒரு அறவேக்காடு தலைவர் நீங்க. நடுவுல 2 ஆம்புலன்ஸ் வருது, அப்பயும் நீங்க பேச்ச நிறுத்தல. ஏதோ பிச்சை போடுற மாதிரி 2 வாட்டர் பாட்டில தூக்கி போடுறீங்க. ஒரு தலைவரா எப்ப தோத்தீங்க தெரியுமா? இந்த 40 பேர் செத்தும் போது இல்ல, 30 பேர் செத்துட்டாங்கன்னு பத்திரிகையில சொன்னதை கேட்டு தலை தெரிக்க ஒரு கோலத்தனமா ஓடுன பாரு, அப்பவே நீங்க ஒரு தலைவனா தோத்துட்டீங்க. முதல்வரும் துணை முதல்வரும் இதை அரசியலாக்க வேணாம்னு சொல்லிருக்காங்க. இன்னும் திமுக காரன் பேச ஆரம்பிக்கல. முழு அறிக்கை வந்ததுக்கு அப்புறம், பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தரும் நீங்க தாங்க மாட்டீங்க. 100% இது ஒரு விபத்தாக கடந்து செல்ல முடியாது. இது 100% man-made disaster, 100% murder by cold blooded murderer விஜய்.